வணக்கம். உங்களை அன்புடன் அழைக்கிறது அன்னை மீனாட்சி சமையல். இன்னைக்கு அன்னை மீனாட்சி சமையலில் பாசிப்பயறு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். பாசிப்பயறு பக்கோடா. அதுக்கு தேவையான பொருட்கள் பாசிப்பயறு, கேரட் 2 துருவி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் 2 துருவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் மொறுமொறுன்னு வர்றதுக்காக அரிசி மாவு, வீட்டில் இடியாப்ப மாவு இருந்தால் கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், காரத்துக்கு 3 மிளகா, ருசிக்கு ஏற்ப உப்பு, கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். பாசி பயரை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். காரத்துக்கு ஏற்ப மிளகா, இது வேணா போட்டுக்கிடுவோம், ருசிக்கு ஏற்ப உப்பு. இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதை பவுலில் போட்டுக்கிடுவோம். இதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். எல்லா மாவையும் நல்லா வளைச்சாச்சு. பாசிப்பயிரை வெறுசாகவே சாப்பிடலாம், முளைக்கட்டி சாப்பிடலாம். இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால இப்படி கொடுக்குறோம். கேரட் 2 கேரட் துருவிருக்கேன்னு சொன்னேன்ல, அதையும் போட்டாச்சு. வெங்காயத்தையும் இப்படி நல்லா கையில் பிசைஞ்சு விட்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை இதுக்கு கொஞ்சமாக முதல்ல போட்டுக்கிடுவோம். பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு, இது எல்லாத்தையும் இப்படி சேர்த்து பெசரிக்கிடுவோம். பெசரிட்டு காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படுது, அதனால் அதையும் போட்டுக்கிடுவோம். இப்போ நான் இதை அரைக்கிற நேரமே எண்ணெயை காய வச்சிட்டேன். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்க முன்னாடி பிள்ளையார் வச்சுக்கிடுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்ப்போம். காஞ்சிருச்சு. சும்மா கிள்ளி போட்டாலே போதும். பாருங்க, நல்லா வெந்து வருது பாருங்களேன். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக பாசிப்பயறு பக்கோடா. உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கையிலேயே பருப்புன்னு சொல்லிட்டேன், சாரி. இது இன்னும் கொஞ்சம் நல்லா மொறுன்னு வரவும், இன்னும் கொஞ்சம் இந்த சத்தம் நிற்கவும் எடுத்துக்கலாம். சலசலப்பு சத்தம் நின்றுச்சு. இப்போ எடுப்போம். பாருங்களேன் எப்படி சவுண்டு கேட்குது பாருங்களேன். மொறுன்னு நல்லா கிறிஸ்பியான பாசிப்பயிறு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது காலையில் தான் நான் ஊற போட்டேன். 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஊறணும். ஊறிச்சுன்னா ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக்ஸ், டீ டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி இது கொடுத்துக்கலாம். எல்லா மாவையும் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். இதே மாதிரியே நம்ம சேனலில் கொண்டக்கடலை பக்கோடா பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க்கையும் உங்களுக்கு ஐகானில் தரேன், நீங்கள் அதுவும் போய் பார்த்துக்கலாம். நம்மளுடைய பாசிப்பயறு பக்கோடா தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.